இப்போ மீடியாவில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் இதை பற்றி பேச மாட்டாங்க, பயந்துட்டு பேசாமல் இருப்பாங்க. பட் நீங்கள் நிறைய வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறீங்க, நல்லா ஓப்பனாகவே பேசுறீங்க. இது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் வந்தது இல்லையா? வேலை நிறையா வராமல் இருந்திருக்கு. வேலை வந்து வராமல் இருக்கிற எந்த வேலை வரலன்னு நமக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா நம்ம வரவே இல்லைங்கும் போது அதை நம்ம எப்படி இது வரலன்னு சொல்ல தெரியாதுல்ல. ஆனால் வர வேலைகள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் வராமல் நிறைய இருந்திருக்கு. அதாவது என்னுடைய கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோவிடுக்கு அப்புறமா நிறையா நான் வந்து நல்ல படங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். பொன்னியின் செல்வன் அந்த டைமில் ரிலீஸ் ஆச்சு, சூரரை போற்று, அதெல்லாம் வந்து கோமாளிலாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பெரிய கிராஃப் போயிருந்துருக்கணும். ஆனால் நான் சமூக வலைத்தளத்தில் பேசினதுனால அது ஒரு மாதிரி ஒரு பிளாட்டுவாக போயிட்டே இருக்குது. அதனால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, ஒரு சில பேர் வந்து ஆனால் நான் திருப்பியும் என்ன ஒரு இடத்துல பதிவு பண்ணோம்னா, எனக்கு ஒரு அதாவது வந்து பிற்போக்குத்தனமாக யோசிக்கிறவங்க வந்து வராமல் அவங்க மூலமாக அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் வராமல் இருக்கிறவங்கள பற்றி நான் பேசவே இல்லை, வராத ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசவே இல்லை. ஆனால் நான் முற்போக்கு, நான் வந்து வாழ்க்கையில் வந்து நானும் இந்த மக்களுக்காக ஏதாவது ஒன்று பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நம்மளை அவாய்ட் பண்ணும்போது தான் அது ஏன் அப்படிங்கிற கேள்விக்குறி இருந்தது. அதுக்கான இயக்குனர்கள் யாருன்னு அவங்களுக்கே தெரியும்.